We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்று 100 நாட்கள் நிறைவு செய்ததை ஒட்டி நெல்லையில் உள்ள உச்சிஷ்ட கணபதி கோவிலில் அர்ச்சனை செய்தும் தேங்காய் உடைத்தும் அக்கட்சியினர் வழிபாடு நடத்தினர். இந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நாங்கள் இன்னைக்கு உச்சிஷ்ட கணபதி கோயிலில் சிறப்பு பூஜை மற்றும் நெய்வேத்தியம் பூஜை பண்ணி மக்கள் நல்லா இருக்கணும், அடுத்த தளபதி இந்த 100 நாள் ஆட்சியை பெரிய லெவலில் மக்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணணுங்கிற நோக்கத்தோட இந்த பூஜையை சிறப்பாக கொண்டாடி இருக்கோம். சாதனைகள் இந்த மக்களுக்கு பண்ணணுங்கிற இதில் தளபதி சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. அதுக்கான முயற்சியை நாங்கள் இன்னைக்கும் தளபதிக்கு துணையாக இருப்போம். வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் தமிழகம் முழுவதும் மாபெரும் வெற்றி பெறுவார்னு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, விவரங்கள். சுபா, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் தலைமையில் புதிய அரசு தமிழகத்தில் அமைந்து 100 நாட்கள் வெற்றிகரமாக நிறைவு பெற்று 101வது நாளில் அடியெடுத்து வைத்துள்ளது. இதனை கொண்டாடும் வகையில் தமிழக அரசு சார்பிலும் தமிழக வெற்றிக் கழக சார்பிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வகையில் நெல்லை வடக்கு மாவட்ட துணை செயலாளர் கார்த்திக் தலைமையில் நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற உச்சிஷ்ட கணபதி திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டன. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜயின் ஆட்சியில் அனைத்து மக்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும், ஆட்சி தொடர்ந்து நிலைக்க என பிரார்த்தனை செய்து விநாயகருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாரம் செய்யப்பட்டு கோவிலில் இருந்த பக்தர்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன. பின்னர் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பிரார்த்தனை செய்து சிதறு தேங்காயும் உடைத்து வழிபாடும் நடத்தினர். தொடர்ந்து நெல்லை வடக்கு மாவட்ட சார்பில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.